இந்த நன்மையெல்லாம் இந்த மலக்குகள் எழுதுறாங்க. எந்த மலக்குகள்? கிராமன் காத்திபின். நமக்கு இருக்காங்க இல்லையா, நம்முடைய அமல்கள் எல்லாம் அவங்க எழுதுறாங்க. நம்ம எவ்வளவு அமல் செய்யறோம் அதுக்குரிய நம்பர் அவங்க போடுறாங்க. ஆனா நோம்புக்கு மட்டும் அவங்க நம்பரை போட முடியாது. அவங்க நோம்பு வச்சாங்க மட்டும் தான் எழுதுவாங்க தவிர இதுக்கு எவ்வளவு கூலி, இதுக்கு எவ்வளவு நன்மை என்பது அவங்க சொல்லும். அவங்க எழுதுறது இல்லையா? இப்ப யார் எழுதுறா? அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸு பிஹி. நோம்பு எனக்குரியது, அதற்கு நானே நேரடி கூலி கொடுப்பேன். ஏன் சொன்னா, எதுக்காக அவன் முன்னோரை விட்டு இருக்கலாம், என்னது தண்ணீரை விட்டு இருக்கான், அழகான மனைவி இருந்து விட்டு இருக்கான், எல்லா ஆயுஷாத்துகளும் இருந்து, எல்லா ஆசைவாசிகளும் இருந்து எல்லாமே எனக்காக தவிர்த்திருக்கின்றான். ஆகவே அதற்கு கூலி நானே நேரடியாக கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. ஆகவே அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நோம்பை பற்றி சொல்லும்போது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும். மூமின்களே, நோம்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. அது உங்கள் மீது மட்டும் கடமையாக்கப்படல, உங்களுக்கு முன்னோர்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. நோம்பு விஷயத்தை நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முன் சென்ற நபிமார்களுக்கு நோம்பு இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான சட்டத்திட்டங்கள். என்ன கடினமான சட்டத்திட்டம் அப்படின்னு சொன்னா, மகரிபுக்கு பிறகு, மகரிப் நேரத்தில் நோம்பு திறக்கிறோமா இல்லையா, அப்ப தொழுதுட்டு அவர் எதாவது சாப்பிடணும், தூங்குறதுக்குள்ளால ஏதாவது சாப்பிடணும். சப்போஸ் நோம்பு திறந்த பிறகு அவங்க சாப்பிடாம உறங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், மறுபடியும் சாப்பிடக்கூடாது. மறுபடியும் மறுநாள் பொழுது அமர்ந்த பிறகு இப்பதான் சாப்பிடணும். இந்த மாதிரி கடினமான சட்டம் அப்படியே காலத்துல, இந்த மாதிரி நம்ம இந்த உம்மத்துக்கு கூட நோம்பினுடைய ஆரம்ப காலத்துல அதே போல சட்டங்கள் இருந்துச்சு. ஒரு சஹாபி அதே மாதிரி என்ன செய்யறாரு, நோம்பு திறந்த பிறகு உழைச்சிட்டு வந்த அந்த சஹாபி உணவு தயாராகுது அப்படின்னு என்ன பண்றாரு, எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டாரு. தூங்கின உடனே சாப்பிட கூடாது சட்டம் இல்லைங்களா, அப்படியே நோம்பு தொடர்றாரு. மறுநாள் அவரால் வேலை செய்ய முடியல, வாய்ப்பு போட்டு கீழே விழுந்துறாரு. அல்லாஹ் சட்டத்தை இருக்க. ஆகவே நீங்க ஃபஜ்ருடைய நேரம் வரையில் நீங்க என்ன செய்யுங்க, உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற அந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக நமக்காக. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நோம்பு இன்னும் கடினமா இருந்துச்சு அந்த மக்கள் மத்தியில். என்ன கடினமா இருந்துச்சுன்னு சொன்னா, நோம்பு வச்சுட்டான்னு வச்சுக்கலாம், பேசக்கூட கூடாது. நோம்பு வச்சா பேசக்கூட கூடாது. இதுக்கு ஆதாரம் குர்ஆனிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ்வின் மிகப்பெரிய அற்புதத்தின் அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. அது பெற்றெடுத்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வே எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நீ எனக்கு விதித்தது அதை நான் நம்புறேன். ஆனா இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த மக்கள் என்னை எள்ளி நகையாடுவார்களே, ஏராளமா பேசுவார்களே, கேவலமா பேசுவார்களே அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னா, நான் நோம்பாதி, நானே மௌன விரதம், நோம்பாளை பேச முடியாது. நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னு சொன்னா குழந்தைகிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்க இஷாரா பண்ணிடுங்க அப்படின்னு நல்லா கட்டளையிடும். சூர மரியம்ன்ற தத்தியத்துல அப்படி நீட்டுதான் வருது. அந்த மக்கள் கேட்கறாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நோம்பாளி பேச மாட்டேன், குழந்தை கேளுங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை எப்படிமா பேசும் சொன்னா, அந்த குழந்தை பேசு, காலைக்கு அப்துல்லாஹ் தானில் கிதாப் வஜஅலனி நபிய்யா என்ற அந்த அவசரங்களை அப்படியே சொல்லிட்ட போது, நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கான், நபி ஆகியிருக்கான், என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லிட்ட போது, இதுல விஷயத்தை நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நோன்பு நோட்டு இருக்கின்றேன். எந்த மாதிரி நோன்பு? மௌன விரதம், பேச முடியாத நோன்பு வச்சிருக்கிறது. அப்போ நோன்பு என்பது அந்த காலத்துல பேசக்கூட கூடாது சட்டம் அந்த மாதிரி. ஆனா இந்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் இலகுவாக்கி இருக்கிறான் இந்த ரம்ஜானுடைய மாசம் நோன்பு. ஆக நோன்பு ஒரு மனிதனுடைய உச்சகட்ட அது வணக்க வழிபாடு. நீ ஒரு தவறு செஞ்சிட்டியா, அதுக்கு தவறுக்கு பரிகாரம் என்னன்னா நோம்பு.
சத்தியம் பண்ணிட்டீங்களா, அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் என்னன்னா நோம்பு. ஆகவே ஒரு சட்டத்துடைய இறுதி கட்டம் எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா நோம்புதான் வந்து நிக்குது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, தவறான எண்ணங்கள் அதிகமா வருதா, நோம்பு நோம்பு வை அப்படின்னு. இப்போ நோம்பு என்பது நம்முடைய நஃப்ஸுடைய காயிஷாத்துகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். நோம்புடைய விஷயத்துல இன்னும் நல்லா கவனிங்க. எல்லா விஷயங்களும் இல்லையா, எல்லாத்துக்கும் குறைபாடுகள் உண்டுங்க. எல்லா வணக்க வழிபாடுகள் எப்படியாச்சும் ஒரு குறை செஞ்சு போனோம். எப்படின்னு கேக்குறீங்களா, தொழுகை சில பேர் என்ன பண்றாங்க, இஷாவே 10 நிமிஷம் தொழுறாங்க, சில பேரு 5 நிமிஷத்துல தொழுறாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க விட்டா போதும் 2 நிமிஷம் தொழுது ஓடிறாங்க, கோழி குத்துறமா குத்திட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணலாம், அவ்வளோ போயிடுச்சு. நோம்பு அப்படி இல்லை. காலையில நீ 4:30 மணிக்கு சாப்பிட்டா அப்படின்னு சொன்னா மாலை 6:30 மணி அந்த டயத்துல தான் நீ என்ன செய்ய முடியும், நோம்பு நோம்பு என்னது விட முடியும், சகார் பண்ணி எப்படியாவது செய்ய முடியும். அதுக்கு முன்னால எனக்கு பஸ் எடுக்குது, நான் ஊருக்கு போறேன், எனக்கு அது இருக்கு, நான் சீக்கிரம் நோம்பு துறந்துடுறேன், அது மற்ற வழிபாடுகள் என்ன செய்யறாங்க, குறைபாடுகள் உண்டு. சில ஜகாத்து கொடுக்குறாங்க, அது முழுமையா கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேன், தொழுறாங்க, அந்த தொழுகை முறையாக தொழுறாங்கன்னு தெரிய மாட்டேன். ஆக இது போல வணக்க வழிபாடுகள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க முடிகின்றது. ஆனா நோம்பு அப்படி இல்லை. இந்த நேரத்திலிருந்து அந்த நேரத்தை வரையும் உண்ணாமல் பருகாமல் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறோம். பார்க்கறோமா இல்லையா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிமிஷத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு இருப்பாங்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நோம்பு வச்சுக்கலாம் கண்ட்ரோலா இருக்காங்க. எத்தனையோ டாக்டர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண கொடுக்கல அப்படின்ட்டு என்னவோ ட்ரீட்மெண்ட் பண்றான், அவனால முடியல. ஆனா அல்லாஹ்வின் கட்டளை அப்படின்னு வந்த உடனே 14 மணி நேரம், சில நாடுகள்ல 16 மணி நேரம், சில நாடுகள்ல 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க, சில நாடுகள்ல 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. சூரிய அந்த மாதிரிதான் இருக்கு. அப்போ 18 மணி நேரம் கூட நோன்பு வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நேரத்துல இந்த நேரத்துல அந்த கண்ட்ரோலா இருந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாம போறாங்க, அது வேற விஷயம். நோம்பு திறந்தோடனே சில பேர் வருவாங்க, சீக்கிரம் பாத்ரூம் போகும், சரி ஏதோ அவசரம் போக தெரிஞ்சாங்க, அங்க போனா ரயில் புகை வருது, உள்ள போனோடனே இஷ்டத்துக்கு புகைய விடுறாங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாம போறாங்க. ஆனா இருந்த போதும் அல்லாஹ்வினுடைய பயத்தோட அவ்வளவு நேரம் அந்த கண்ட்ரோலோட இருக்காங்க பாருங்க. ஆகவே அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடு இதுக்கு தனி சுவர்க்கத்தை அல்லாஹ் சொல்லிக்காங்க. நம்ம அமல் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அமலுக்கும் டோட்டலான ஒரு சுவர்க்கங்க, நகைன் என்ற சுவர்க்கம். நாம எல்லா அமல்களுக்கு தொழுகை, ஜகாத்து, ஹஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சுவர்க்கம் என்னன்னா நகை அல்லது அதன் அல்லது நல்ல இஹ்லாஸோட செஞ்சு வச்சுக்கோங்களேன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சுவர்க்கம் கிடைக்கும். அப்போ டோட்டலான ஒரு சொர்க்கம், பொதுவான ஒரு சொர்க்கம், எல்லா அமலுக்கும் சேர்த்து ஒரு சொர்க்கம். நோம்புக்கு அப்படி இல்லையா, அந்த நோம்புக்கு மட்டும் தனி சொர்க்கமா, ரையான் என்று சொல்லப்படக்கூடிய தனி சொர்க்கம் அந்த நோம்பாளிக்கு மட்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆகவே நோம்பாளி கேட்கக்கூடிய அந்த துஆவுக்கு மறுப்பே இல்லையா. அடியான் 2 நிலையில அவன் சந்தோஷம் அடைகின்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த நிலையில, நோம்பு திறக்கிறான் இல்லையா, அந்த நிலையில அவன் அடியான் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றான். அந்த நோம்பு வைத்து அதே அந்த நன்மையின் அடிப்படையில மறுமையில அல்லாஹ்வை சந்திப்பான். சந்தியுடைய நேரத்துல அல்லாஹ் அந்த அடியானுக்கு காட்சி தருவான். காட்சி தரக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த துனியாவில் யாரும் இறைவனை பார்க்கலங்க. அல்லாஹ்வை எங்க பார்ப்பாங்கன்னா சொர்க்கத்துல தான் பார்ப்பாங்க. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன லைலத்துல் பத்ர். 14வது நாள் சந்திரனை வானத்திலே நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அது போல பார்ப்பீங்க. चौथी रात की चांद को आप लोग जैसे देख रहे हैं वैसा अपने रब को क़यामत में जन्नत में देखेंगे. அந்த நேரத்துல யார் சீக்கிரம் பார்ப்பாங்கன்னு சொன்னா நோம்படி தான் சீக்கிரம் பார்ப்பாங்க. அப்ப இந்த 2 நிலைமைகள் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே இந்த நோம்பு வைக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்முடைய துஆக்கள்
நிறைய என்ன சொன்னா இப்போ வந்து சேனல்கள்லாம் வந்து எல்லா மோலானாக்கள் வந்து எல்லா சேனல் உட்காந்து லோன்னு கத்திட்டு இருக்கும். ஏதாச்சும் நல்ல செய்தி சொல்றாங்கன்னா அதை முக்கால்வாசி பேர் ஒருத்தர் திருத்ததெல்லாம் குறிக்கோளா இருக்கிறாங்க. ஒரு நான் முஸ்லீம் கிட்ட கேட்டேன், பாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டையா பாய் என்னங்க கேட்குறீங்க? ஆமா பாய், ஒரு பாய் தொப்பி போட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு அவர் நல்லா கேட்பேன். உட்காந்து கேட்டேன், அவர் யாரோ உங்க ஜாதிக்காரே திட்டுற மாதிரி இருக்கு பாய் அவர் அப்படின்னு. இப்போ நாமளே திட்டிக்கிட்டு சஹாபி நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு இந்த சேனல் என்ன பண்றோம், அந்த சேனல் அவன் என்ன பேசுறான் அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு. ஆகவே இந்த சஹாபி நேரத்தில் இந்த டிவி பார்க்கறதெல்லாம் விட்டுருங்க. அவ எவ்வளவு இஸ்லாசான பயானா இருந்தா கூட சரி கேட்காதீங்க. ரம்ஜானுடைய மாசம் என்பது பயான் கேட்கக்கூடிய மாதம் இல்லை, இபாதத்துக்குரிய மாதம். பயானெல்லாம் வருஷம் முழுக்க நீங்க கேட்கணும். ரம்ஜான் என்பது இபாதத்துக்குரிய மாதம். அவன் ரம்ஜானுக்குள்ள வந்து ஏதோ ஒரு half an hour, ஒரு 20 நிமிஷம் நாள் நம்முடைய ஈமான ரீஃப்ரெஷ் செய்யறதுக்காக நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்காக முக்கியமான வணக்க வழிபாடுகள் அந்த சஹாபிய நேரத்துல துஆக்கள் கபூலாகக்கூடிய அந்த நேரத்துல நாம வந்து டிவி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எப்படி இருக்கு, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே அந்த நேரத்துல அந்த டிவியை பார்க்காதீங்க, அந்த நேரத்துல துஆ கேளுங்க நிறைய. ஆகவே பெண்களை வந்து அவங்களும் என்ன பண்ணுங்க, அவங்கள துஆ கேட்கறது விடுங்க. என்ன காஜி பரபரட்டக்கா பக்காயினி என்னடி இது மாதிரி செய்யுது அப்படின்னு செஞ்சு அந்த சாதாரண அவங்களை திட்டிட்டு இருக்குது. அப்ப திட்டுறீங்கன்னு சொன்னா துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் என்ன ஆகாது, அது கபூலாக. நீங்க அவங்கள திட்ட, அவங்க பசங்களை திட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு. நோம்பு துஆக்கள் பதிலாக போயிடும். அதே நேரத்துல இஃப்தாருடைய நேரத்துல நாம எங்க துஆ கேட்கிறோம், அந்த நேரத்துல துஆ பார்த்தோம்னு சொன்னா உட்கார்ந்துக்கிட்டு एक पढ़ा क्या देख रहा हो सब दो पढ़ा रही है लाइन உட்கார்ந்துக்கிட்டு இங்க துஆ கேளுங்கனா வேலை வச்சிருக்கலாம், 2 வச்சிரலாம், 3 வச்சிரலாம், அல்லது ஒரு போட்றா கஞ்சா 2 போட்றா கஞ்சா देख रहा कैसा लगा कैसा खाते देख रहा அப்படின்னு அவனை பார்த்து இவன் போராமி பண்ணிக்கிட்டு. ஆகவே அந்த தின்றதுலயே குறிக்கோளா இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். துஆ என்பது வந்து அதுதான் நம்முடைய வணக்கத்துடைய மூளையா இருக்கு. நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான், பாட்டா சாட்டமா இருக்கான், அவனுக்கு மூளை மட்டும் இல்லை, யாருக்கும் ஃபைதாவா கித்தாச்சா திமாகு ஸ்ரீனாவா அப்படின்னுமா இல்லையா? இன்னும் அழகா இருந்தீங்கன்னா கூட மூளையே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆ இருக்கிற வகுல் இபாதா வணக்கத்துடைய மூளையா இருக்கு. துஆ வந்து என்னவா? வணக்கத்துடைய மூளை. துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் இபாதா. நீங்க ஒண்ணு இல்ல 2 ரக்காத் தொழுதுறீங்க, துஆ கேட்றீங்க, கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு வணக்கம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டே இருக்கீங்க, வணக்கம் தான். zikr செஞ்சுட்டே இருக்கீங்க, வணக்கம். துஆ கேட்டுட்டே இருக்கீங்க, வணக்கம். ஆகவே துஆ அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் என்கிட்ட துஆ கேட்கறான், என்னுடைய அடியான் என்னை பத்தி கேட்கறான் அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரமா இருக்கான்னு நினைக்காத. ஃபஇன்னி கரீப், அவன் பக்கத்திலே இருக்கிறான். ஃபலஸ்தீபு லி வலிமினு பி, என்கிட்ட கேட்கணும், என் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆகவே அவனுக்கு நான் விசாலமா கொடுக்கிறேன். என்னுடைய ஹஸானால எந்த ஒரு குறையும் இல்லை. அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றி அடைய கூடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே துஆக்கள் அந்த நேரங்கள்ல சஹாபி இஃப்தாருடைய நேரங்கள்ல துஆ கேட்கணும், நடந்து போயிட்டு வரக்கூடிய நேரங்கள்ல துஆ கேட்கணும். இப்படி துஆக்கள் கேட்டுட்டே இருக்கு. இந்த ரமலானுடைய மாதங்கள்ல துஆக்கள் கேட்டுட்டு, இந்த நோன்பு வச்சுக்கூடிய நேரத்துல துஆக்கள் கேட்டுட்டு இருக்கு. இந்த நோன்பு வச்சு அந்த கடைசி ஸ்டேஜ்ல அந்த நாட்டினுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய நாவல இருந்து வாயிலிருந்து சில துன்னாட்டங்கள் வருது இல்லையா? அந்த வாடை என்பது கஸ்தூரியை விட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. அந்த வாடை அல்லாஹ்வுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த அடியான் இருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தன்னுடைய நாவலிருந்து அந்த துன்னாட்டு வழும்போது அதையும் சகிச்சுக்கிட்டு அந்த அடியா இருக்கா இல்லையா? ஆகவே அந்த அளவுக்கு அந்த அடியானே நேசிக்கிறோம். நோன்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்துல இந்த நோன்பு நோக்காதவங்க இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துல ஜும்மா மிம்பர் படியில ஏறுறாங்க.
ஏறும்போது ஒரு படியில காலை வச்சாங்க, ஆமின்னு சொன்னாங்க. 2வது படியில காலை வச்சாங்க, ஆமின்னு சொன்னாங்க. 3வது படியில காலை வைக்கும்போது ஆமின் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது வித்தியாசமா, வழக்கத்துக்கு மாற்றமா வித்தியாசமா ஆமின் அப்படின்னு சொல்றாங்க, என்ன ஆமின்? சும்மாலாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வழக்கத்துக்கு மாற்றமாக 3 முறை ஆமின் சொன்னீங்களா, என்ன விஷயம்? நான் முதல் படியில கால் வைக்கும் போது வானவர் ஜிப்ரீல் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றிருந்து அந்த ரமலானுடைய அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெறவில்லையோ, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறவில்லையோ, அவனுடைய பரக்கத்தை அவர்கள் பெறவில்லையோ, வணக்க வழிபாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமாக போட்டான். யார் சொன்னது? வானவர் ஜிப்ரீல், வானவர்களுடைய தலைவர் அவர். அவருக்கு பதுவா செய்யறாரு. யாரு பார்த்து? ரம்ஜானுடைய மாதத்தில் இபாதத் செஞ்சார் அவர் பார்த்து. ஆமீன் அப்படின்னு சொன்னேன். 2வது படியில கால் வைக்கும் போது ஒரு அடியாளுக்கு பெற்றோர்கள் இருந்து அவர்கள் முதிர்ந்த வயதை அடைந்த பிறகு அவர்களுக்கு யார் பணிவிட செய்யவில்லையோ, அல்லது இருவர்களில் ஒருவர் முதிர்ந்த வயதை அடைந்து அவர்களுக்கு யார் பணிவிட செய்யவில்லையோ அவன் நாசமா போகும் அப்படின்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 3வது படியில கால் வைக்கும் போது தங்களுடைய பேரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தருவது யார் ஓதலையோ, ஸலவாத் யார் ஓதலையோ அவன் நாசமாக போகும் அப்படின்னாங்க. நான் ஆமீன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே இவ்வளவு பெரிய ரஹ்மத்துக்குரிய இந்த மாதம் இது நான் பேணவில்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாபம். யார் நோக்க வைத்து இபாதத் பண்ணலையோ அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாக்குறாங்க. ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்துல மன் காம ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் அந்த ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகின்றானோ அவனுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே மாதிரி மன் சாம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, மன் காம மன் சாம, நின்று வணங்கினாலும் அதே வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதே போன்று நோன்பு வைத்தாலும் அவனுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆக இரவு நேரங்களில் நின்று வணங்கி அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும், பகல் நேரங்களை நோன்பு நோற்று அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அமல்களை முழுக்க முழுக்க அவன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மக்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொன்னா, காய்க்கு பாத்தி சோதரட்டா 15 சரக்கு 15 சரக்கு क्या सदा में क्या रोज रखते 30 होगा सस्ता है ना. முதல் ரோதா ரமலானுடைய முதல் நோன்பு வைப்பாங்களா, 15ஆம் நோன்பு வைப்பாங்களா, 27ஆம் நோன்பு வைப்பாங்களா, 30 ஆயிடுச்சு. நீ கம்பெனில போயிட்டு கம்பெனில வேலை செய்யறீங்களா இல்லையா, அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா இல்லையா, முதல் நாள் வேலைக்கு போங்க. என்னது மாத என்னது 15ஆம் நாள் வேலைக்கு போங்க, கடைசியில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போங்க, 3 சம்பளத்துக்கு கொடுத்துருவானா. கிண்டல் பண்றியா போடா சனி நாங்க எழுத முடிஞ்ச எழுது. யாரை ஏமாத்தணும்? அல்லாஹ்வை ஏமாத்தணும். ஆகவே அதே போல நம்ம தராவி தொழக்கூடிய அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. இமாம் பாடு ஓதிக்கிட்டே இருக்கிறார். முதல் ரகத்தில் பெருசா ஓடுவார், 2வது ரகத்தில் சிறுசா ஓடுவார். இமாம் வந்து ஓதி முடிஞ்ச உடனே ருக்கு போவார் இல்லையா, இவன் ருக்கு போயிடுவார். யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ்வை ஏமாத்துறீங்க. வணக்கம் என்பது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அது பர்ஃபெக்டா செய்யணும். நீங்க இஹ்லாஸ்னா என்னங்க, தொழுகைக்கு இஹ்லாஸ்னா என்னங்க அப்படின்னு சொன்னாங்க. இஹ்லாஸோட தொழுது இருந்த இடத்துல இருந்து தஸ்பீஹ் செய்து துஆ செய்யணும் இல்லையா, அது இஹ்லாஸ். தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் அப்படி மூச்சு வாங்குறீங்களா, அப்போ நீங்க தொழுகை சிரமமா தொழுகிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே தொழுகை என்பது சோம்பேறித்தனமா தொழக்கூடாது. வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளுக்கு கேடுதான். தொழுகையாளுக்கு கேடுங்க, தொழாதவனுக்கு கேடு இல்லை, தொழுகையாளுக்கு கேடு. அந்த தொழுகை என்ன, சோம்பேறித்தனமா தொழுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுங்க. ஆகவே அந்த தராவி தொழுகை இஹ்லாஸோட தொழணும். என்ன நோன்பு வைக்கும் போது இஹ்லாஸோட நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எச்சில் கூட முழுங்க முடியாது, எச்சிலால் முழுங்க முடியாது, உயிரோட வாழ முடியாது. நார்மலான அந்த எச்சில் வயிற்றுக்கு போயிட்டு வந்துட்டு, எச்சில் என்னன்னா சளியை விழுக்க கூடாது. சளி இருக்கு இல்லையா, அதை விழுக்க கூடாது. அதே எச்சில் கூட நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு விழுக்க கூடாது. இந்த நோம்பு நேரத்துல என்ன
அதை சேர்த்து நிச்சு விளங்கக்கூடாது, சளி விளங்கக்கூடாது. அந்த செடி கூட சில நேரங்கள் கெட்டியாகி வெளியே வராம வயிற்றுக்குள்ள போயிடுங்க, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நீங்க அதை போட்டு நான் காட்டி போட்டு இழுக்கிறோம் போய் தொண்டைக்குள்ள போட்டு அதை கண்டுக்க விட்டுருங்க. அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. அல்லாஹ் சிரமத்துக்கு மேல அவனுடைய கஷ்டத்துக்கு மேல அல்லாஹ் சிரமப்படுது, முடியாத விஷயத்துல அல்லாஹ் சிரமப்படுது. ஆகவே நோம்பு பிடிச்சிருக்கு, அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நோம்பு இருக்கு. சாப்பிட்டீங்க, வாமிட்டு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை இல்லை, நோம்பு இருக்கு, அதை விட்டுருங்க. தூங்கிட்டு இருக்கீங்க, எத்தலாம் ஆயிடுச்சு, நோம்பு இருக்கு. ஆக வழிகட்டாயமா தான் நம்ம அதை எடுக்கக்கூடாத தவிர, அது இயற்கையாக அது நடக்குதுன்னு சொன்னா நாம அது நோம்புல நமக்கு எந்த ஒரு குறைபாடும் ஆவறதுல அது அப்படியே இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோம்பு என்பது, இந்த நோம்பு வச்சிருக்க முடியாத நேரத்துல சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, புறம் பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, போர் அடிக்குதுன்னு எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சி புறம் பேச ஆரம்பிச்சிடும். ஐசாப்பா வயசாப்பா நோம்பு வச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும். எல்லா நேரத்திலும் பேசக்கூடாது, குறிப்பா நோம்பு வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடாது. யாராவது சண்டைக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுமா, நீங்களும் சாயும் நான் நோம்பு வச்சிருக்கிறோம்பா, நான் கிட்ட சண்டை போடுறதுக்கு தேவையில்லை, எப்பவுமே சண்டை போடக்கூடாது. ஆனா நோம்பு வச்சிருக்கும் போதும் கண்டிப்பாக சண்டை போடவே கூடாது. புறம் பேசக்கூடாது, ஒருத்தரை பத்தி அவதூறுகள் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவனுடைய நினைப்பு நோம்பு வச்சிருக்கிறோம், அல்லாவும் அவனுக்கு நேரடியாக தொடர்போட அவங்க இருக்கும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நோம்பை நாம இந்த ரமலானுடைய மாதத்துல பேணி நடக்க வேண்டும். எதற்காக பேணி நடக்க வேண்டும் என்பதை தான் நம்ம ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டான். யாயுல்லதீன குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னோர்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. எதனால? பட்டியா இருக்கிறதுனால இல்ல, எதனால? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, தக்வாவை மேற்கொள்வதற்காக தான் நோம்பு. ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான், தஸவ்வது ஃபைன கைர ஸாதி தக்வா அப்படின்னு. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு போறீங்க, சும்மா அப்படியே வெறுங்கையோட வீச்சு கை வெறுங்கையோட அப்படியே நடந்து போயிடாத, கட்டுச்சாதத்தை தயார் பண்ணிக்கணும். போற வழியில அங்க சாப்பிடறதுக்கு அந்த காலத்துல ஹோட்டல் எல்லாம் இல்லை இல்லைங்களா, நம்மதான் சாப்பாடு தயார் பண்ணிட்டு போகணும். ஆக அதுக்கு உணவை தயார் பண்ணிட்டு போ. இதை விட மிக சிறந்த தயாரிப்பு என்ன தெரியுமா, தக்குவாக தயார் பண்ணிக்கணும். தக்குவாக தயார் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் என்ன, தக்குவா. ஜகாத்தை சொல்லும்போது தக்குவா சொல்றான். எப்படி? உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக, உன்னை சுத்தப்படுத்துவதற்காக. ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த நோக்கம் நாம் வணங்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியோமாக வல்லல்லாஹ் நம் அனைவர்களும் நல்லவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதனுடைய முழு நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆகியவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.